ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கம்மிங் சாட்டர்டே அதாவது 14ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2க்கு வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ப்ரிலிம்ஸு. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறது, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி தெரியாத கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காண்டி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ டிஸ்பிளே தெரியும் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னுமே வந்து குரூப் 2 குரூப் 2க்கு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அது நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். சரியா? ஸோ எல்லாருமே இப்போ இன்னைக்கு டேட் இந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. எங்கெங்கே எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. சில பேர்த்துக்கு வீட்டு பக்கத்துலேயே கிடச்சிருக்கும், சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப தூரத்தில் போட்டிருக்கலாம். அதுக்கு நான் இன்னும் சொல்லிடுறேன், லென்த்தாக வீடியோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபாக இருக்கும். சரியா? சரி, சென்டர் வந்து பக்கத்தில் போட்டிருக்கலாம், ரொம்ப தூரத்தில் போட்டிருக்கலாம், வாட் எவர். சரியா? எக்ஸாம் சென்டர் நீங்கள் இப்போதைக்கு மாற்ற முடியாது. உங்களுக்குன்னு சொல்லி உங்கள் ரிஸ்க் நம்பருக்கு வந்த சென்டர் தான். அதை நீங்கள் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் ஃபிசிக்கல் சேலஞ்ச் இருந்தால் கூட மாற்ற முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃபிசிக்கல் சேலஞ்சு கிட்டே போட்டிருப்பாங்க. சப்போஸ் இஃப் பாசிபிள் தள்ளி தூரத்தில் போட்டிருந்தா கூட நீங்கள் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கிடையாது. ஓகேவா? சரி, இந்த எக்ஸாம் சென்டர் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்மளுடைய கேண்டிடேட்டுடைய ஹால் டிக்கெட்டு. ஸோ மேலே வந்து பர்சனல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அதை டிஸ்பிளே பண்ண முடியல. பட் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் நேம், உங்கள் அப்பா பேர், உங்கள் அட்ரஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, சென்டரும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம் டேட் வந்து உங்களுக்கு 14ஆம் தேதி சனிக்கிழமை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சரியா? சரி, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நமக்கு சனிக்கிழமை தானே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை காலத்தை போய் நீங்கள் எக்ஸாம் சென்டரை தேடி போனீங்கன்னா அது வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். சரியா? நீங்கள் பண்ண வேண்டியது இப்போவுமே ஒரு 2 days பிஃபோர் என்ன பண்ண போறீங்கன்னா, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணவுடன் ஒரு 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து டெம்பரரி வீட்டை வச்சுட்டு போயிருங்க, ஒன்று வந்து மெயின் ஹால் டிக்கெட். ஓகேவா? ஸோ 2 ஹால் டிக்கெட் கலராக பிளாக் அண்ட் ஒயிட்டான்னு கேட்க வேண்டாம், எதுனாலும் ஓகே. பிளாக் அண்ட் ஒயிட்டும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அமௌண்ட் வச்சிருக்கீங்களா, நீ கலர் எடுத்துக்கோங்க, பட் கலர் தான் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மோர் தேன் எனஃப். ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஐடி ப்ரூஃப், அதுவும் பர்டிகுலராக ஆதார் கார்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா பேன் கார்டு, உங்கள் ஃபோட்டோ தெரிய மாதிரி, உங்கள் நேம் இன்ஸ் எல்லாம் கட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பியும் கட்டாயமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நிறைய ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, எந்தெந்த ரூல்ஸை நீங்கள் மாட்டுவீங்கன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரூஃப் கண்டிப்பாக ஒரிஜினல் ப்ரூஃப் அண்ட் ஜெராக்ஸ் கொண்டு போங்க. உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா வெளியே போட்டு போயிருங்க, மேட்டரில். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஆதார் கார்டோ இது ஐடி ப்ரூஃபு, அதுக்கான ஜெராக்ஸ் காப்பியும் கண்டிப்பாக நீங்கள் 2 days பிஃபோரே நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஃபோட்டோ ஒரு 2 காப்பி வச்சுக்கோங்க. மேபி அவங்க அட்டனன்ஸ் ஷீட்டில் அவங்க ஃபோட்டோ ஒழுங்காக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 ஃபோட்டோ கையில் வச்சிருக்கிறது பெஸ்ட்டு. இன்னொன்று சொல்லிடுறேன், ஹால் டிக்கெட்டில் நிறைய பேர் தப்பு இருக்குது. அது என்ன தப்புங்கிற சொன்னா நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்ளை பண்ணும்போது கடையில் கொடுத்துருக்காங்க, கடைக்காரங்க வந்து இது வந்து ஒரு வேலை, அவ்வளோதான். சரியா? நீங்கள் கொடுக்க போகிறீங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. பட் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தெரியாது. நிறையா பேர் ஃபோட்டோ சிக்னேச்சர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன மிஸ்டேக் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சொன்னால் நீங்கள் ஐயோ எனக்கு பேருமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அது வேண்டாம். பட் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நான் நோட் பண்ணேன், மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் தயவு செஞ்சு கடையில் கொடுத்து நீங்கள் அமௌண்ட்டையும் ஜாஸ்தியாக கொடுத்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறதை விட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பரை இனிமேல் அப்கமிங் எக்ஸாம்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான சார்ஜில் 100% தப்பு இல்லாமல் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க. நான் பக்காவாக ட்ரெயின் பண்ணி 3 பேரை வச்சுருக்கேன். சரியா? அந்த 3 பேர் பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க கான்டாக்ட் பண்ணிக்க, நம்பர் கீழே கொடுக்குறேன். சரியா? இப்போ இனிமேல் என்ன மிஸ்டேக்னு கேட்க வேண்டாம், இப்போதைக்கு விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, மாற்றலாம் முடியாது. நீங்கள் அப்படியே மிஸ்டேக்ஸ் இருக்கவங்க உங்களுக்கு லாஸ்ட்டில் சிவி போகும்போது மேபி அப்பாலஜி பண்ணி ஏதாச்சும் லெட்டர் கொடுத்தா ஓகே. இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராப்ளம் தான். பட் இப்போதைக்கு என்ன ப்ராப்ளம் சொல்ல போகிறது கிடையாது, கேட்காதீங்க. சரியா? ஏன்னா நீங்கள் டென்ஷன் ஆயிடுவீங்க. ஸோ விட்டுருங்க. சரியா? ஓகே. ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஃபோட்டோ 2 காப்பி கொண்டு போக போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அது ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் கொண்டு போக போகிறீங்க. அதெல்லாம் மேலே கம்பல்சரி நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 2க்கு மேற்பட்ட பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ஆசைப்படாதீங்க. இப்போ 2 days இருக்கு இல்லையா, கொஞ்சம் எழுதி பழகிக்கோங்க. இந்த மேக்ஸில் சில சம்ஸை போட்டு பார்க்குறதோ, சில ஃபார்ம்லஸ் எழுதி பார்க்கணும், இந்த மாதிரி எழுதி பழகுன பெண்ணை கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆச்சும் அந்த பெண் உங்கள் கையை எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படிங்கிற மாதிரி பெண் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புதுசாக வாங்கி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 2 பென், ஒரு மேக்ஸிமம் 4 பென். 2 பென் போதும். சப்போஸ் ஒரு 10 பெண்ணு கீழே விழுந்துருச்சு, நிப்பு உடஞ்சிச்சு, கஷ்டம் இல்லையா? அதனால பெண்ணு தீராது, ஒரு பெண் ஃபுல்லாக தீராது. பட் கீழே விழுந்துருச்சு, உடஞ்சிச்சு, இல்லை உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து பாப்புல பெண்ணு மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹெல்ப் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி 2 அல்லது என்ன, சில பேர் வீடியோ பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க பிளாக் பால் பாயிண்ட் பண்ணலாமல் ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி டைமில் ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த 2க்கு மேற்பட்ட பென் வச்சுக்கோங்க, ஒரு ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. உங்களுக்குமே பெண்ணு கீழே விழுந்தா பேக்கப்புக்கு பென் வைக்கிற பெட்டர். ஸோ 2க்கு மேற்பட்ட பிளாக் பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் கொண்டு போகணுமா, சானிடைசர் கொண்டு போகணும்னு கேட்காதீங்க. தண்ணி வந்து உள்ள கொண்டு வருவாங்க. மேக்ஸிமம் உள்ள தண்ணியை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. சரியா? தண்ணி குடிக்காதீங்க. ஏன்னா தண்ணி இன்புட் ஓகே, அவுட்புட் என்ன பண்ணுவீங்க? தண்ணி வந்து கொடுத்துருவாங்க, குடிச்சிருவீங்க. ரெஸ்ட் ரூம் போகணும், என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்க. முடியாத பட்சத்தில் லைட்டாக இந்த தொண்டை நனைகிறதுக்கு லைட்டாக ஒரு 2-3 டிராப்ஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தண்ணியை குடிக்காம தவிர நீங்கள் தண்ணியை வந்து உள்ளே கொண்டு போகலாம். சரி, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அலோடுன்னு சொல்லுவாங்க. பட் மேக்ஸிமம் கொண்டு போகாதீங்க. கொண்டு போனாலும் குடிக்கிறதுக்கு பார்த்துட்டு குடிங்க, வெளியே விட மாட்டாங்க, அதை சொல்லிடுறேன். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம் சென்டர் எல்லாம் ஆல்ரெடி யாராச்சும் போட்டீங்க. எக்ஸாம் சென்டருக்கு நான் சனிக்கிழமை காலத்தை தான் போய் பார்ப்பேன்னு நினைக்காதீங்க. எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இங்கே தான் இருக்குன்னு தெரிஞ்சால் பிரச்சனை விட்டுருங்க, ப்ராப்ளமே இல்லை. அப்படியே உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சாலும் கூட அந்த எக்ஸாம் சென்டருக்கு போகும்போது எனக்கு ஏதாச்சும் டிராஃபிக் நடக்குமா, டிராஃபிக் ஆகுமா அப்படிங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஏன் நல்லா படிச்சிருக்கீங்க, கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, இந்த டிராஃபிக்னால உங்களுக்கு எக்ஸாம் டைம் தள்ளி போகிற ரீச் ஆகிற டைம் லேட் ஆகக்கூடாது. அதுவும் பாருங்க. அதெல்லாம் போக ட்ரெயின் ரோடு கிராஸ் ஆகுதா, சிக்னல் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படி சிக்னல் போடாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் போகிற டைமில் ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சீக்கிரம் போக தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா வேற ரூட் வேற ட்ராக் எடுத்து நீங்கள் போகிறதுக்கு தைரியம் இருக்க வேண்டும். அதனால ஒரு டே பிஃபோரு சென்டர் எங்கே இருக்குது, எதாவது ட்ராக் எதாவது கிராஸ் ஆகிருக்கா, அது நீங்கள் இடமே தெரிஞ்சிருக்கும். பட் திடீர்னு பாதாள சாக்கடை விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ரோட 2 பொழந்து போட்டிருப்பாப்ல. சரியா? நீ நடந்தான் போகணும், பைக் போகாது, அப்படிலாம் சிச்சுவேஷன்ஸ் நடந்திருக்கு பழைய பேட்ச் பிள்ளைங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு ரோடை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஒரு டே போயிட்டு வாங்க, ரிலாக்ஸாக இருக்கும். நல்லா படிச்சு முட்டி என்ன பண்ண போறீங்க, ஒன் டே ரிலாக்ஸாக சென்டரை பார்த்துட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. போய் பார்த்துட்டு வாங்க, ரோடான்ட்ட கடை பார்த்துட்டு வாங்க, தப்பு இல்லை. தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. தேவையில்லாமல் செக் பண்ண விட்டுறாங்க. இதுனா சின்ன விஷயம், என்னடா சொல்ற நீ வேற, நாங்கள் காலத்து சனிக்காம காலத்தான் போவோம், உனக்கு என்ன அப்படிலாம் கேட்காதீங்க. சரியா? பல பேர் படிச்சு லாஸ்ட் டைம்ல குரூப் 1க்கும் சரி குரூப் 4க்கும் சரி எக்ஸாம் சென்டருக்கு லேட் ஆகி பல பேர் கண்ணீர் விட்டு கண்ணால் நான் பார்த்தேன். அதான் வீடியோ போடுறேன். நான் குரூப் 1க்கு வீடியோ போடல, சரி போடல. குரூப் 4க்கு நான் போடல, குரூப் 2 போட காரணம் தான். ஏன்னா பல பேர் போட்டி கூட குரூப் 2 தான். 2 எக்ஸாம்லையும் நிறைய கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க, எக்ஸாம் சொல்லி போக முடியாமல். காரணம் டிராஃபிக், ரோடு மோசம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு ட்ராக்கை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் போய் சேர்றதுக்கு ஸ்டெப் எடுத்துக்கோங்க. ஒன்றில் பைக்கோ இல்லை வீட்டில் அப்பாவை ட்ராப் பண்ணுறது, பஸ்ஸோ ஏதோ ஒன்று சீக்கிரம் போய் சேர்றது முடிவு பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைம் வந்து ஹால் டிக்கெட்டில் போட்டுக்க டைம் 9:30 to 12:30 சொல்லி 9:30 9:29 தான் நான் கேட்டை மிதிப்பேனா மாட்டிக்குவீங்க, அது தப்பு. சரியா? 8:30க்கு ரிப்போர்ட்டிங் டைம். 8 மணிக்கு நீங்கள் சென்டருக்குள்ளே போய் ஆகணும். 8 மணிக்கு நீங்கள் சென்டருக்குள்ளே இருக்கணும், மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து காலத்து எந்திரிக்கிலிருந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டு தான் போகணும், தடம் போயிடாதீங்க, லைட்டாக சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு டைம் கணக்கெடுத்து பாருங்கள். 8 மணிக்கு அந்த சென்டரில் இருக்கிறதுக்கு எப்போ நான் எந்திரிக்கணும், எப்போ நான் ரீஃப்ரெஷ் ஆகணும், எப்போ நான் போகணுங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் 8 மணிக்கு நீங்கள் சென்டருக்குள்ளே கட்டாயமாக இருந்தாகும். சரியா? சரி, அது 8:30க்கு உள்ள விட ஆரம்பிச்சிருவாங்க. சில காலேஜ் 8:45 தான் விடுவாங்க. அது அந்த டைம் சண்டை போட்டுருக்காங்க. எப்போ அலோவ் பண்ணுறாங்களோ போய்க்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் 8:30லேருந்து 9க்குள்ள உங்கள் கிளாஸுக்குள்ளே நீங்கள் உட்காரணும். சீட்டில் அந்த எக்ஸாம் உங்கள் நம்பர் போட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த சேரில் 9 மணிக்குள்ளே போய் உட்காந்துடணும், அது கன்ஃபார்ம். ஓகேவா? அப்போ 8 மணிக்கு உள்ளே போயிருவீங்க. 8:30க்கு அவங்க உள்ளே விடணும். விடாமல் இருந்தால் 8:45. அப்போ 8:45 கூட விட்டா பிரச்சனை இல்லை. 9 மணிக்குள்ளே என்ன பண்ணீங்க, சேரில் உட்காந்துருவீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதாகட்டும், இல்லை ரெஸ்ட் ரூம் போகிறதாகட்டும், இல்லை எல்லா விஷயமும் முடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். எதுனாலும் சரி. சரி, எல்லாமே 8:40 8:30க்குள்ளே கிளாஸ் அந்த ஹாலுக்கு சென்டருக்கு போனதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் முடிச்சுக்கோங்க. சரியா? 9 o'clock கண்டிப்பாக எல்லாம் உள்ள விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக 12:45 வரைக்கும் 12:45 முடிக்கணும். பட் எல்லாம் முடிச்சு வர்றதுக்கு 1 மணி வரைக்கும் நீங்கள் வெளியே வர முடியாது. அது நல்லா தெரிஞ்சு 1 மணிக்குள்ள வெளியே வர முடியாது. நீங்கள் கன்சீவாக இருந்து பேபி இருக்கு இல்லையா, கன்சீவாக இருப்பாங்க இல்லையா, அவங்க போனால் கூட அவங்க வந்து எந்த ஒரு ரீசனுக்காகவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரீசனை மட்டும் வருவாங்க தவிர விடவே மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வெளியே வர ட்ரை பண்ணாதீங்க, வர முடியாது. அது மட்டும் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸை வியர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தாலி செயின் ஓகே, பிரச்சனை இல்லை. கோல்டு ஆர்னமெண்ட்ஸை அலோவ் பண்ணுவாங்க, சில சென்டர் அலோவ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஏன்னா ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் கொஞ்சம் அந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸை நீங்கள் போட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க, கவரிங் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? வாட்ச் பொறுத்தவரை போல் ஸ்மார்ட் வாட்ச்லாம் நாட்டலோடு. ஸோ டிஜிட்டல் வாட்ச் யூஸ் பண்ணி, டிஜிட்டல் அதில் முள் வச்சு வாட்ச் இருக்குல்லையா, அன்லாக் வாட்ச் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாட்ச் நாட்டலோடுன்னு சொன்னால் சண்டை போடாங்க, வெளியே காத்து வச்சு போயிடும், தயவு சண்டை போடாங்க. சரியா? அவங்க பாட்டுக்கு ஏதாச்சும் பிளாக் மார்க்கு பேன் பண்ணி சிக்கலாக போயிடும். ஸோ வெளியே வந்து நீ வாட்ச் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா வெளியே வச்சுட்டு போயிருங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. சரியா? ஆர்கியூ பண்ணுற விஷயத்தை ஆர்கியூ பண்ணணும்.
இந்த மாதிரி விஷயம் ஆர்கியூ பண்ணக்கூடாது. சரியா? சரி, அப்புறம் 9க்கு உள்ள போய் உட்காந்துருவீங்க. ஸோ கரெக்டாக உங்களுக்கு 9 வரைக்கும் உள்ள விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ 9:30க்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு 9:10, 9:15, 9:20 அந்த ரேஞ்சுக்குள்ள 9 போயிருவீங்க. போனவுடன் ஹால் டிக்கெட் செக் பண்ணுவாங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 9:10க்குள்ளே உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கையில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த ஓஎம்ஆர் ஷீட் பற்றி இருந்தால் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதுமாதிரி இல்லை, எவ்வளோதான். சரியா? ஸோ ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு 9:10க்குள்ளே கொடுத்துருவாங்க. அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதான் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு. இந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து கரெக்டாக உங்களுக்கு 9:10க்குள்ளே கொடுத்துடணும். 9:10, 9:15க்குள்ளே கொடுத்துடணும். அதுக்கு தாண்டி போகாது. 9:15 கொடுத்துடணும். கொடுத்த உடனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேஜ் இருக்கு பார்த்தீங்களா, 2 பேஜ் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் வாங்கினோட உங்கள் நேம் இங்கே எதுவுமே இது வந்து என்ன டெமோ எதுவுமே இருக்காது. பட் உங்களுக்கு எக்ஸாமில் கொடுப்பாங்க இல்லையா, அங்கே உங்கள் நேம் இருக்கும், இந்த ஓஎம்ஆருக்கு சி நம்பர் கொடுத்துருவாங்க, எல்லாமே இருக்கும். சரியா? உங்கள் நேம் அதில் டைப் அடிச்சிருக்கும், உங்கள் நேம் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா, அதே நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் சப்ஜெக்ட், நீங்கள் தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், அப்புறம் ஜிஎஸ் மேத்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சென்டரு, வெனியூ, டேட்டு எல்லாமே இங்கே டைப் அடித்து ப்ராப்பராக இருக்கும். அது கரெக்டு தானா அப்படிங்கிற பார்க்குற மட்டும்தான் உங்கள் வேலை. அது இல்லாமல் அதை பார்க்காம சைன் போட்டக்கூடாது. உங்கள் ஃபோட்டோவும் இருக்கும், கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தெரியும். அந்த ஃபோட்டோ ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதான் சொன்ன 2 ஃபோட்டோ கொண்டு போங்க, அவங்க மாற்றுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அது நீங்கள் உங்கள் ஃபோட்டோ செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ நல்லா இல்லை, மாற்றணும்னு சொன்னால் ஒரு அப்பாலஜி மாதிரி எழுதி ஃபோட்டோ ஒட்டி சைன் வாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ கவலை இல்லை. பட் ஒரு 2 ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் ரீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு சிக்னேச்சர் போட மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் கண்டிப்பாக நீங்கள் போட்டுறணும். இந்த சிக்னேச்சர் வந்து எக்ஸாம் ஆரம்பிக்க முன்னாடி போட்டாகணும். 9:30க்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட்டில் இந்த இடத்துல உங்களோட சைன் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா சைன் இல்லாட்டி ஓஎம்ஆர் தூக்கிட்டு போயிடுவாங்க, மாட்டிக்கிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக 9:30க்கு முன்னாடி இதை ரீட் பண்ணிட்டேன்னு சொல்லி நீங்கள் சைன் போட்டாகணும், மறந்துடாங்க. சரியா? இங்கே சைன் போட்டாச்சு சார், இங்கேயும் சைன் போடணுமே அப்படின்னு சொல்லி போட்டக்கூடாது. இந்த இடத்த மட்டும்தான் 9:30க்கு முன்னாடி போடணும். இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து 12:30க்கு அப்புறம் தான் போடணும். மாற்றி முடிச்சுட்ருக்கூடாது. ஸோ கேர்ஃபுல்லாக இங்கே போட்டிருப்பான். சரியா? எக்ஸாம் பிஃபோர்னு போட்டிருப்பான், அங்கே எக்ஸாம் ஆஃப்டர்னு போட்டிருப்பான். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரியா? எல்லாம் செக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆப்சன்ட் ப்ரெசென்ட் இருக்கு பார்த்தீங்களா, மேக்ஸிமம் வந்து நீங்கள் போயிருப்பீங்க, ப்ரெசென்ட் சொல்லி ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, அவங்க சொன்னால் போடுங்க, சொல்லாட்டி போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. அவங்க தான் போடணும், ஸ்டாப் தான் போடணும், போடக்கூடாது. நீங்களே போட்டுருங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, ப்ரெசென்ட் கரெக்டாக ஷேர் மாற்றி ஆப்சன்ட் ஷேர் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ரெசென்ட் அப்படின்னு ஷேர் பண்ணணும். ஸோ இங்கேயும் 2 இடத்த ஷேர் பண்ணணும், அவங்க போடணும், அப்படிலாம் நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த இடத்த டாட்டர் மார்க் கொடுத்துருப்பாங்க. சரியா? தேவையில்லாமல் டாட்டை கிழிச்சிட்டு இருக்காதிங்க, அதுவும் தப்பு, தவறான செய்ய. நான் பல பேர் பார்த்துருக்கேன். அது கிளிக்க தான் கொடுத்துருக்கான்னு சொல்லி இந்த இடத்த கரெக்டாக புரியும். சரியா? அதை மடக்கி கிளிப்பீங்க. தயவு செஞ்சு கிளிக்கக்கூடாது. கிளிப்பாங்க, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து சூப்பர்வைசர் கிளிப்பாங்க, நீங்கள் கிளிக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கிழிச்சாங்கன்னு சொன்னால் கிழிச்சுக்கோங்க, லாஸ்ட்டை கிழிச்சுக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டே வந்து பிளாக் போக்கில் கிழிச்சு வச்சுடாதீங்க, கஷ்டம். சரியா? இந்த மிஸ்டேக்ஸ் தான் பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னா உடனே சொல்லிடுங்க. ஓஎம்ஆர் ஷீட்டை வேறு ஷீட் மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் கை வச்சதுக்கப்புறம், நீங்கள் சைன் போட்டதுக்கப்புறம் மாற்ற மாட்டாங்க. 9:30க்கு அப்புறம் மாற்ற மாட்டாங்க. ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். ஏதாச்சும் பிரிண்டிங் மிஸ்டேக் ஏதாச்சும் பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் 9:15 என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கொஸ்டின் வந்து புக் எடுத்து தருவாங்க. சரியா? அந்த கொஸ்டின் புக் எடுத்து தரும்போதும் கண்டிப்பாக ஃப்ரெண்டில் இருக்க 2 பேர் சைன் வாங்குவாங்க. அது சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தான், அதாவது நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃப்ரெண்டில் 2 பேர் யார் இருக்காங்களோ, ஃப்ரெண்ட்லேயோ பேக்லேயோ 2 பேர் சைன் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் புக்கெட் வந்து பேக்கேஜ் வந்து சீல் பிரிக்காமல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனுக்காக உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் எழுதி உங்கள் சைன் போட சொல்லுவாங்க. அவங்க போட்டு ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அந்த 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 ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மேபி சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் பயப்படக்கூடாது. அவங்க வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை பற்றி எந்த பிரச்சனை இல்லை. தைரியமாக சைன் போடுங்க, பிரச்சனை இல்லை. எதுக்கு அப்படின்னா, அந்த சீல் பேக்கேஜ் வந்து உடைக்காமல் இருந்துச்சு, இங்கே வந்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு தெரியக்காக அது போடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஓகே, அது ஓப்பன் பண்ணி கொஸ்டின் புக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஆர்டரில் கொடுப்பாங்க, நீங்கள் கரெக்டாக அதை வாங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அந்த கொஸ்டின் புக்லெட்டில் டாப்பில் ரெட் இங்கில் வந்து கொஸ்டின் புக்லெட் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்பர் இருக்கும். கொஸ்டின் புக்லெட் வாங்கின உடன் அந்த ரெட் இங்கு போட்டிருப்பாங்க இல்லையா, அப்படியே பார்த்து இதில் அப்படியே என்ன பண்ணிடணும், எழுதக்கூடாது. சில பேர் தப்பு பண்ணுவாங்க, இப்படிதான் பண்ணுவாங்க. பார்த்த உடனே எழுதக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம், கொஸ்டின் புக்கெட்டை வாங்கிக்கிட்டு சொல்லுவாங்க சூப்பர்வைசர், டக்குன்னு கொஸ்டின் புக்கெட் நம்ம எழுதிருங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? சப்போஸ் கொஸ்டின் புக்கெட் மிஸ்டேக் ஆச்சுன்னா மாற்றி கொடுக்க ரிஸ்க் ஜாஸ்தி. அந்த ரீசன் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் எழுத மாட்டீங்களா, வேலை செய்ய முடிஞ்சு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எழுதக்கூடாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்கியூ பண்ணலாம். ஓகேவா? வாட்ச் கெட்டாதுன்னு சொல்லி வெளியே கூட ஆர்கியூ பண்ணக்கூடாது. பட் இந்த இடத்துல ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்கள் நம்பர் எழுதணும், 9:30 முன்னாடி எழுதணும்னு சொல்லி கம்பல் பண்ண நின்று சண்டை போடலாம். யாரும் கேஸ் போட்டால் கூட நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஸோ அந்த சண்டை போடலாம். சண்டை போடணும். சண்டை போட வேண்டிய இடத்த போடக்கூடாது. சரியா? சரி, இப்போ என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின் புக்கை வாங்கி எல்லா பேஜ் நம்பரும் கரெக்டாக சீலை பிரிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சீல் நீங்கள் 9:25 கண்டிப்பாக பிரிக்கலாம். பிரித்தா மட்டும்தான் எத்தனை கொஸ்டின், அந்த கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக இருக்கா,
நம்பர் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ண முடியும். பிரிண்டிங் கரெக்டாக செக் பண்ண முடியும். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாப்பில் இருக்கக்கூடிய கொஸ்டின் புக்கை நம்பரை எடுத்து இந்த காலம் இருக்கு இல்லையா கரெக்டாக எழுதணும். பல பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க. கரெக்டாக எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 கொடுத்தா கரெக்டாக எழுதி இந்த ஒன்றுக்கு நேரம் இந்த ஒன்றை ஷேட் பண்ணணும், ஃபுல்லாக ஷேட் பண்ணணும், 2 2 ஷேட் பண்ணணும், கரெக்டாக வேர்ட்டிக்கலாக ஷேட் பண்ணணும். இங்கே என்ன போடுறீங்களோ வேர்ட்டிக்கலாக ஒன்றா அந்த ஒரு ஒன்று தான் இருக்கணும். இங்கே 2 போட்டால் இந்த 2 மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் 1 2 3 சொல்லி இங்கே 1 ஒரே இதில் போட்டு 4 இருக்கக்கூடாது. சரியா? ஒரு ரோவில் 1 மட்டும் தான் ஷேடாக இருக்கணும். இங்கேயே போட்டு அவ்வளோ ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ 1 போட்டால் இங்கே 1, இங்கே 2 இங்கே 2 இங்கே 3 அந்த மாதிரி ஷேட் பண்ணாங்க. ஒரு ரோவில் ஒரு நம்பர் மட்டும் தான் ஷேடாக இருக்கணும். தேவையில்லாமல் ஒயிட்னர் கொண்டு போகாதீங்க. யோர்னை யூஸ் பண்ண நினைக்கவும் செய்யாதீங்க. யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? சரி, முடிஞ்சதுக்கு 9:30க்கு நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். பில் அடிப்பாங்க. 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கலாம். சரியா? சரி, இப்போ ஓஎம்ஆர் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ ஃபில் பண்ணும்போது ஒரு சில விஷயம் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது தயவு செஞ்சு கொஸ்டின் பேப்பரில் வந்து புள்ளி வைக்காதீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. சரியா? ரஃப் ஒர்க் மேத்ஸ் சால்வ் பண்ணும்போதும் கொஸ்டின் இருக்கிற இடத்துலேயே நீங்கள் சம்ம செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கொஸ்டின் இருக்குன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ரஃப் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு கொஸ்டின் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ரஃப் ஷீட் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரெண்டு சைடுமே இருக்க கொஸ்டின்ஸை போய் நீங்கள் லாஸ்ட்டில் ரைட் ஹேண்ட் சைடு தான் ஃபாலோ பண்ணிங்கன்னா எடுத்து எதாவது கஷ்டமாக இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய பேக் ஃப்ரண்டில் இருக்கும், அந்த ரஃப் ஷீட் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக ரஃப் ஷீட் யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து தயவு செஞ்சு எதுவுமே எழுதாதீங்க. உங்கள் ரெஜிஸ்டர் நம்பருமே கொஸ்டின் புக்கில் டாப்பில் எழுத மாதிரி இருக்கும், அதையும் கரெக்டாக ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா 3 இன்ஸ்பெக்டர்ஸ் வருவாங்க, அப்படி நம்பர் எழுதாது ஏன் எழுதுன்னு கேட்பான். தேவையில்லாத பஞ்சாயத்து. அதனால முதலே தெளிவாக எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. சரியா? சரி, இப்போ கொஸ்டின் நீங்கள் பேப்பரை திருப்பும் போது தயவு செஞ்சு ஒரு பேப்பர் தான் திரும்புதா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அப்படியே 2 பேப்பர் சேர்ந்து வந்தாலும் நீங்கள் எப்போ மைண்ட் வச்சுக்கோங்க, நீங்கள் ஷேர் பண்ணும்போது எந்த கொஸ்டின் நம்பரை படிக்கிறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை பார்த்து தான் இந்த இடத்துல பார்த்து தான் ஷேர் பண்ணணும். சப்போஸ் 2 பேப்பரை சேர்ந்து ஒட்டி வந்தால் கூட தப்பிச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் மாற்றி திருப்புறீங்க, இப்போ 5வது கொஸ்டின் முடிச்சிட்டீங்க, ஓகேவா? 6வது கொஸ்டின் என்டர் பண்ணணும். 2 பேர் சேர்ந்து வந்துருச்சு. நீங்கள் மைண்டில் 6வது கொஸ்டினே இங்கே கை கரெக்டாக பெண் வச்சுட்டே இருப்பீங்க. சரியா? டக்குன்னு பேப்பர் திருப்பீங்க, 2 பேப்பர் சேர்ந்து வந்து ஒட்டி வந்துடும். 13வது கொஸ்டின் இருக்கும், 13வது கொஸ்டின் ஆன்சர் பின்னு இருக்கும், 6வது கொஸ்டின் போட்டு இருப்பீங்க. அப்படியே வரிசையாக போட்டுருப்பீங்க. லாஸ்ட்டில் முடியும் போது தான் ஒரு 10 கொஸ்டின் பெண்டிங்னு வரும். அப்போ போய் நீங்கள் அழிச்சு மாற்றினா வேஸ்ட்டு, முடிஞ்சு அவ்வளோ நீங்கள் ஃபெயில், முடிஞ்சு அவுட்டு. அதனால் தயவு செஞ்சு கொஸ்டின் பேர் 2 சேர்ந்து வந்தால் கூட மேலே அந்த கொஸ்டின் நம்பரை பார்த்து கரெக்டாக அந்த ஓஎம்ஹெச் நம்பரை பார்த்து ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் கொஸ்டின் ஸ்கிப் ஆயிருக்குன்னு சொல்லி. அப்படிலாம் மாட்டிக்கிறீங்க. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறது டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக ஷேட் பண்ணணும். உங்களுக்கு ஒயிட்டு உள்ளே தெரியக்கூடாது, இங்கு வெளியே வரக்கூடாது. ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்க தெரிய வருங்க. சரியா? சரி, இப்போ இந்த ஓஎம்ஹெச்சில் ஃபில் பண்ணதுக்கு இந்த ஆன்சர் ஷீட் இருக்குல்ல, ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் ஒரு 4 டெக்னிக் சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு லாங்குவேஜ் இருக்கும், அப்புறம் ஜிஎஸ் இருக்கும், மேத்ஸ் அப்ளை இருக்கும். சரியா? நீங்கள் 200 கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த 200 கொஸ்டினையும் தயவு செஞ்சு வரிசையாக தான் பண்ணணும்னு நினச்சி வரிசையாக ஆன்சர் நீங்கள் பண்ணாதீங்க. சரியா? எனக்கு எந்தெந்த கொஸ்டின்லாம் மொத்தம் 4 ரவுண்ட் இருக்குது, அதில் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு கரெக்டாக 100% எனக்கு தெரியுமோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் நம்பர் இருக்கோ அந்தந்த நம்பர்ஸ் கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக 100% தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணணும். அதை மட்டும் கரெக்டான கொஸ்டின் மட்டும் ஷேர் பண்ணணும் அந்த 200 கொஸ்டின்ஸ்குள்ள. சரியா? ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவராலாக நீங்கள் கரெக்ட் கொஸ்டின் ஷேர் பண்ணீங்க இல்லையா, ஓவராலாக எத்தனை கொஸ்டின்ஸில் ஏ சாய்ஸ் போட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின்ஸ் பி போட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் சி போட்டிருக்கீங்க, எத்தனை டி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரஃப் ஷீட்டில் எழுதி வைக்கணும். தேவையில்லாமல் இந்த பாக்ஸில் கை வச்சிடக்கூடாது. சரியா? நான் சொல்கிறது ஒரு ட்ரிக்குக்காக தான். அதனால் தயவு செஞ்சு கரெக்ட் கொஸ்டின் மட்டும், தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் போடணும். 10 கொஸ்டின் தெரியும், பிரச்சனை இல்லை, 10 மட்டும் போடுங்க போதும். சரியா? நீ படிக்கிறல தப்புங்க மேலே. சரியா? சரி, ஏபிசிட்டியில் வந்து எத்தனை ஏ வந்திருக்கு, எத்தனை பிசிடி மட்டும் தயவு செஞ்சு கரெக்டாக ரஃப் ஷீட்டை எழுதி வச்சுக்கோங்க. இங்கே எழுதக்கூடாது, சும்மா இங்கே எழுதி வச்சிருக்கேன், நீங்கள் போய் எழுதி வச்சுருக்காங்க. உங்கள் ரஃப் ஷீட் கொஸ்டின் புக்கில் ரஃப் ஷீட் இருக்கும் இல்லையா, அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள், எத்தனை ஏ இருக்குது, எத்தனை பி இருக்குது, எத்தனை சிடின்னு எழுதி வைங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. இவ்வளோ அவங்க மார்க்கு. சரியா? இதை ஆட் பண்ணால் அவங்க உண்மையான மார்க்கு. ஏன்னா தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிக்கிங்க, தெரியாத கொஸ்டின் உங்களுக்கு விட்டுருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் இதான் உண்மையான மார்க்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் உங்களுக்கு போனஸ் மார்க். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? செகண்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் போட்டீங்க. செகண்ட் நீங்கள் பண்ண போகிறது ஓரளவுக்கு 50% படிச்சிருப்பீங்க இல்லையா, 50% படிச்சதை வச்சு இந்த சாய்ஸ் வர வாய்ப்பு இல்லை. வந்தால் ஏபி வர வாய்ப்பே இல்லை, சிடி தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாய்ஸ் கம்பல்சரி போட்டுருவீங்க. அடுத்து வந்து ஓரளவு அரைகுறையாக படிச்சு போயிருப்பீங்க, மறந்துருக்கும். அந்த மாதிரி ஏபியை விட்டால் சிடி தான், சி அல்லது டி ஏதாச்சும் வரும் அப்படின்னு கெஸ்ஸிங்கில் என்ன பண்ணுங்க, செகண்ட் ஃபேஸை போட்டு முடிச்சிருங்க.
சரியா? தேர்ட் என்ன பண்ண அப்படின்னா, தேர்டுக்கு வந்து நான் டீட்டெயிலாக கொஸ்டின் தெரியாத கொஸ்டினுக்கு இப்படி ஆன்சர் பண்ணுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை கண்டிப்பாக நீ பார்க்கணும். இந்த செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃபேஸே பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் கொஸ்டின் வந்து ஒரு பொறுத்துக அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். அந்த பொறுத்துக்க என்ன பண்ணி ஆன்சர்ஸ் போட்டிருப்பீங்க. இப்போ அந்த 4 இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டினை திருப்பி ஏதாச்சும் பேக்கில் வந்துருக்கும் சார். 2வது கொஸ்டினை பொறுத்துக்கன்னு இருக்கும். ஓகேவா? திருப்பி 13வது கொஸ்டின் அப்படிம்பாங்க. அதே பொறுத்துக்கிலேருந்து ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ அதை நீங்கள் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரியா? அந்த மாதிரி ட்ரிக் எல்லாமே செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் இதை முடிச்சுக்கணும். ஸோ செகண்ட் ஃபேஸ்க்கான இது சொல்லிட்டேன். தேர்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, கொஸ்டின் சுத்தமாக தெரியாமல் இருக்கும். அது எப்படி அப்ரோச் பண்ணுறது, சாய்ஸ்ல எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ண எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், ஐ பட்டன் வைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தா போகணும், பார்க்காம வந்துடுறாங்க. அதே நான் சொன்னால் லெத்தாக போயிடும். நான் கொஸ்டினை வச்சே சொல்லியிருக்கேன். சரி, பியூக்கு வச்சே சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்துருங்க. சரியா? ஃபோர்த் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 3 ரன் முடிச்சிட்டீங்க. மெஜாரிட்டி ஒரு 3/4 பங்கு எல்லாம் ஷேர் பண்ணிப்பீங்க. சரியா? ஃபோர்த் என்ன பண்ணுங்க அப்படின்னா, எத்தனை ஏ பி சி போட்டீங்க பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுங்க, எது ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க. ஏ ஜாஸ்தியா இருக்கா, பி ஜாஸ்தியா இருக்கா, சி ஜாஸ்தியா, டி ஜாஸ்தியான்னு பாருங்க. பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணும், இப்போ 3 ரன் முடிச்சிட்டீங்க. இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு மார்க் வரப்போறது கிடையாது. ஆனால் அந்த தெரியாத கொஸ்டின் என்ன பண்ணிக்கணும், மெஜாரிட்டி மார்க் நீங்கள் கேதர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்க, எந்த சாய்ஸில் ஜாஸ்தியாக கவுண்ட் இருக்கோ, எதெல்லாம் நீங்கள் எம்டியாக வச்சுருக்கீங்களோ வரிசையாக போட்டுருணும். விச் மீன்ஸ் ஏல வந்து ஜாஸ்தியாக கவுண்ட் இருக்குது அப்படின்னா, எங்கெல்லாம் நீங்கள் கேப் வச்சுருக்கீங்களோ எதாவது தெரியாத கொஸ்டின் இருக்கோ அவ்வளோத்துலேயும் வரிசையாக என்ன பண்ணுங்க, ஏன்னு போட்டு வச்சுருங்க. நீங்கள் நினைப்பீங்க, நான் வந்து தெரியாத கொஸ்டின் ஒரு ஏ போடுறேன், ஒரு பி போடுறேன், ஒரு சி போடுறேன் நினைப்பீங்க. எந்த கொஸ்டின் ஏ போடுறீங்களோ கரெக்டாக ஆன்சர் பின்னு இருக்கும். எந்த கொஸ்டின் சின்னு ஷேர் பண்ணுங்க அதுக்கு ஆன்சர் சாய்ஸ் டின்னு இருக்கும். என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தயவு செஞ்சு எது ஜாஸ்தியாக இருக்கோ அது மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் எதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் ஏ, அல்லது பி ஜாஸ்தி எல்லாத்துக்கும் பி. ஏன்னு சொல்றேன்னா, கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்து எனக்கு சி சாய்ஸ் நல்லா பிடிச்சுன்னா சி சாய்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏ சாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், சாய்ஸ் எக்ஸாம் வந்து ஏல எக்ஸாமுக்கு சாய்ஸை கரெக்ட் ஆன்சர் ஜாஸ்தியாக வைப்பேன். அந்த மென்டாலிட்டியில் இது ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் 10 கொஸ்டின் தெரியாமல் இருந்தாலும் ஒரு கொஸ்டினாச்சும் என்ன பண்ணுங்க, இந்த யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். அதை தயவு செஞ்சு இதை கவுண்ட் பண்ணி கரெக்டாக போடுங்க. சரியா? மொத்தம் 200 கொஸ்டின் முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாக எத்தனை ஏ இருக்குங்க போடணும், எத்தனை பின்னு போடுங்க, எத்தனை சி டின்னு போடுங்க. தயவு செஞ்சு ஈல ஷேட் பண்ணி தான் E0 தான் போடணும். அது மறந்துடக்கூடாது. சரியா? ஈல ஒரு யூஸ் இல்லை. சும்மா போட கூட ஏபிசியில் போடணுமே தவிர சாய்ஸ் போடவே கூடாது. சரியா? சரி, வெர்டிகலாக ஏபிசிடி இங்கே அப்படி தான் ஏ கவுண்ட் பண்ணி போடணும், பி கவுண்ட் பண்ணி, சி டி வரிசையாக கவுண்ட் பண்ணி போடுங்க. அப்புறம் இங்கே இருக்க ஏ, இங்கே இருக்கிற ஏ, இங்கே இருக்கிற ஏ, இந்த 3ஐயும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும், இங்கே என்டர் பண்ணணும், இங்கே ஷேடும் பண்ணணும். சரியா? அப்படி இங்கே இருக்கிற பி, இங்கே இருக்கிற பி, இங்கே இருக்கிற பி, இந்த 3 ஆட் பண்ணி என்ன பண்ணணும், இந்த இடத்துல எழுதவும் செய்யணும், ஷேடும் பண்ணணும். அதனால் சியும் போடணும், டியும் போடணும். பார்த்துக்கோங்க, இ வந்து எதுவும் இருக்காது. ஸோ 0 0 0 போட்டு ஃபில் பண்ணுவீங்க. இங்கே இப்படி தான். இப்போ எக்ஸாம்பிள் 23 வச்சுக்கோமே, 0 23 போடணும். இங்கே பார்த்து 23 போட்டு இங்கே 0 போட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் 0 போட்டு அப்புறம் 23 அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈக்கு வந்து 3மே 0 ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர் பண்ணணும், 3 0 ஷேர் பண்ணிவிட்டு முடிச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டிய யாருன்னா சூப்பர்வைசர். ஸோ நீங்கள் கை வைக்க கூடாது. சப்போஸ் அவங்க போடுங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அவங்க தான் ஃபில் பண்ணும். ஸோ அதனால் அதை நீங்கள் பண்ண வேண்டாம், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தேர்வின் கையொப்பம். சரியா? ஸோ தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து சைன் போட மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே வந்து சூப்பர்வைசர் வந்திருப்பார் இல்லையா, அவர் வந்து சைன் போடுவார். இங்கே வந்து தம் இம்ப்ரெஷன். ஓகேவா? அது கரெக்டாக பார்த்து வைங்க. ஸோ தேர்வின் கைவிரல் ரேகை மட்டும் நீங்கள் தான் வைக்கணும். மாற்றி எடுத்து வச்சுறாங்க, நீங்கள் தான் வைக்கணும். மாற்றிக்க மாட்டேங்க, சாரி, மாற்றி எடுத்து இங்கே சைன் போட்டுறாங்கன்னு சொல்ல வரேன். இங்கே சைனை போட்டு இங்கே தம்பி மிஸ் வச்சக்கூடாது. இங்கே தான் என்ன பண்ணணும், ஷேப் இருக்கு இல்லையா, கரெக்டாக தம்பி மிஸ் வைங்க. வைக்கும்போது அந்த தம்பி மிஸ் வச்சதுக்கப்புறம் கையில் வந்து இம்ப்ரெஷன் இருக்கும். அந்த இம்ப்ரெஷனை தயவு செஞ்சு ஓஎம்ஆர் ஷீட்டை வேறு இடத்துல படுற மாதிரி வச்சுறாங்க. ஸோ கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும். ஸோ ரைட் ஹேண்ட் வச்சிடக்கூடாது, லெஃப்ட் ஹேண்ட் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் கர்ச்சி கொண்டு போனால் கர்ச்சி தொடச்சிடுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ கொடுத்துட்றாங்க எக்ஸாம் சென்டர்லேயே, தொடச்சிக்கலாம். சரியா? அது வந்து டிஎம்பிசி கொடுக்குறதில்ல, அந்த காலேஜ் சென்டர் இருக்காங்களே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. சரியா? ஸோ சைனும் வந்து கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல யார் போடுவாங்கன்னா தேர்வு கண்காணிப்பாளர் இருக்காலே சூப்பர்வைசர் அவர் போடுவார். இங்கே நீங்கள் போடுவீங்க. இங்கே வந்து சூப்பர்வைசர் போடுவார். சூப்பர்வைசர் 2 இடத்து இங்கேயும் போடுவார், இங்கேயும் போடுவார். நீங்கள் வந்து இங்கே சைன் போடுவீங்க. ஓஎம்ஆர் ஷீட் லாஸ்ட்டில் இருக்குல்ல அங்கேயும் சைன் போடுவீங்க. ப்ளஸ் இங்கே ஒரு தம் இம்ப்ரெஷன் வைக்கணும், வைக்காமல் போயிடக்கூடாது. ஓகேவா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரியா? இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ரைட்டா? சரி, இப்போ இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா 9:15 வந்து எக்ஸாம் வந்து கொஸ்டின் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பண்ணக்கூடாது. அது பண்ணால் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம், பண்ண 9:30 தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி 12:30 தான் எக்ஸாம் முடிக்கணும். 12:30 வரைக்கும் நம்ம 9:30 12:30 வரைக்கும் இந்த ஓஎம்ஆர் ஷீட் இந்த இருக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை நீங்கள் ஃபில் பண்ணுறது பண்ணிக்கலாம்.
12:30க்கு அப்புறம் யாருமே இதை ஃபில் பண்ணக்கூடாது. நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் எடுத்து இந்த வேலை, இந்த கேல்குலேஷன் பார்த்தீங்களா, இதுதான் பண்ணணும். இதுவும் அப்படியே எழுதக்கூடாது. ரஃப்ஷீட்டை எழுதி டேலியாக தான் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இங்கேயும் எழுதணும், இங்கேயும் எழுதி ஃபில் பண்ணிக்கோங்க. 12:30லேருந்து 12:45க்குள்ள. அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது. 12:45க்கு ஓஎம்ஆர் ஷீட் வாங்கி உங்களை வெளியே விட்டுறணும். இதுதான் ரூலு. இந்த ரூலை வந்து சில சூப்பர்வைஸ் என்ன பண்ணுறாங்க, ஒழுங்காக அக்செப்ட் பண்ணாமல், ஒழுங்காக புரிஞ்சுக்கிடாமல், ஒழுங்காக அவங்க சொல்கிறது கேட்காம சில எக்ஸாம் ஹாலில் சில குழப்பு நடக்குது. இந்த மாதிரி குழப்பு நடந்துச்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கம்ப்ளைண்ட் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. ஏன்னா டைம் ஜாஸ்தியாகவோ குறைவா கொடுத்தா ஒரு மார்க்குன்னு சொல்லிட்டோம் பல பேர் அஃபெக்ட் ஆவாங்க. தயவு செஞ்சு இந்த டைமிங் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்க. ஸோ விட்டுறாங்க. சரியா? இதான் ப்ரொசீஜர். 9:30 to 12 எக்ஸாம் எழுதலாம். 12:30 to 12:45 வந்து இந்த டேட்டாஸ் ஃபில் பண்ணுறதுக்கு 12:40 வெளியே கிளம்பி வந்துடலாம். சரியா? அதே மாதிரி சூப்பர்வைஸ் இங்கேயும் சைன் போடுவார், இங்கேயும் சைன் போடணும்னு சொன்னீங்களா, அதே மாதிரி ஹால் டிக்கெட்லேயும் டிஸ்பிளே கொண்டு வரல. இந்த எக்ஸாம் டைம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எக்ஸாம் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஒரே நிமிஷம். இந்த இடத்துல பார்த்தீங்களா, இங்கேயும் சைன் கண்டிப்பாக சூப்பர்வைசர் போட வேண்டும். புரியுது உங்களுக்கு? இந்த இடத்துலையும் சிக்னேச்சர் ஆஃப் த ரூம் இன்விஜிலேட்டர் கண்டிப்பாக சைன் போடணும். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் சிவி போவீங்க இல்லையா, அவங்க ஹால் டிக்கெட் கொண்டு போய் சொல்லுவாங்க. நீங்கள் சைன் போட்டதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் பத்திரமா வைக்கணும். சரியா? கண்டிப்பாக கொண்டு போகணும். ஆனால் சைன் வந்து வாங்கிடணும், வாங்கி வச்சுக்கோங்க. வாங்காமல் போட மாட்டேன்னு சொல்ல முடியாது, போட்டு ஆகணும். சப்போஸ் மறந்தாலும் என்ன பண்ணணும், ஹால் டிக்கெட் கொடுத்து சைன் வாங்கிடுங்க, மறந்துடாங்க. சரியா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக வீட்டுக்கு போங்க, நல்லாயிருக்கும். சரியா? இவ்வளோதான் சொல்ல நினச்சேன். தயவு செஞ்சு உள்ள தண்ணி குடிக்காதீங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க ரெஸ்ட் ரூமுக்கு இடையில. ஸோ கொஞ்சம் அப்படியே தண்ணி குடித்தாலும் தண்ணியை ஓயமால சிந்திடக்கூடாது. அது ஒரு விஷயம் இருக்குது. போன வருஷம் குரூப் 2க்கு அப்புறம் தான் ஒரு பொண்ணு வந்து தண்ணி சிந்திருச்சு. திருப்பி டக்குன்னு கச்சி வச்சுச்சு, பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் கை வச்சோ வேற தண்ணி பட தெரியாமல் என்ன ஆயிரும், அப்படியே உள்ள சக் பண்ணி எடுத்துரும், பேப்பர் டேமேஜ் ஆயிரும். ஸோ அது மால் ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு பண்ணாங்க. ஓஎம்ஆர் ஷீட்லேயும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று மட்டும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் புள்ளி வச்சுட்டீங்க, விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கொஸ்டினாக போயிட்டு போட்டு தப்பு பண்ணிட்டீங்களா, விட்டுருங்க. அது இல்லாமல் ஒயிட்னர் போடுறது, இல்லை சுரண்டி எடுக்கிறது, சில பேர் இந்த நாக்கில் கையை வச்சு அங்கே தேய்க்கிறது, இந்த மாதிரி சின்ன பழத்தனம் வேலையை பார்க்காதீங்க. அதை பார்த்தா ஓஎம்ஆர் ஷீட் டேமேஜ் ஆகிட்டுனா இன்வேலிட் ஆயிரும், பார்த்துக்கோங்க. சரியா? 2 ஷேர் பண்ணாலும் இன்வேலிட் ஆகி போயிடும். தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கரெக்டாக புக்கில் நம்ம எழுதுங்க, ரெஸ்யூம் எழுதுங்க. நம்ம அட்டண்டன்ஸ் சைன் பண்ண வருவாங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வருவாங்க, முடிச்சு எழுதிட்டு இருப்பீங்க, அப்பவும் வருவாங்க. 2 சைன் போட மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல 2 சைன் போட மாதிரி இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அங்கேயும் கரெக்டாக போடுங்க. சப்போஸ் உங்கள் பேக்கில் இருக்கேன் வந்திருக்க மாட்டான், அங்கே போய் சைன் போட்டுருக்கூடாது. சரியா? உங்கள் நேம் கிட்ட, உங்கள் ஃபோட்டோ கிட்ட, உங்கள் சிக்னேச்சர் கரெக்டாக போடணும். மார்க் மாதிரி போட்டுறாங்க. அதையும் தப்பு பண்ணி விடாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லி நினச்சேன். இதெல்லாம் போக ரீசெண்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுக்கும் ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. சரியா? அதில் வந்து நமக்கு என்ன விஷயம் கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டேட் பற்றியும் கொடுத்துருப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ மொத்தம் அவங்க வேகன்சிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. 2327 அதில் சொன்ன விஷயம் வேகன்சி தான். ஸோ குரூப் 2 இன்ட்ரி போஸ்ட், நான் இன்ட்ரி போஸ்ட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க. மெயின் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, 38 டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அத்தனை பேர். ஸோ 7,93,000 இவ்வளோ பேர் என்ன பண்ணுறாங்க, குரூப் 2 எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னு சொல்லி அவங்களே அஃபிஷியலாக கொடுத்துருப்பாங்க. எத்தனை வென்யூஸ்னு கொடுத்துருப்போம், இதெல்லாம் தேவையில்லை. நம்ம இது மட்டும் தான் மெயின். ஸோ இவ்வளோ பேர் எழுதுறாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2327 வரணும், ஆர்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? அது போக அவங்களுக்கு கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரி, இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து எக்ஸாம் டைமையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைமிங் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஆகணும். முன்ன பின்ன போயிடக்கூடாது, கரெக்டாக போங்க. உங்களுக்கும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துடக்கூடாது. 3 hours தான் எக்ஸாம், நீங்கள் ஏதாச்சும் எழுதாதீங்க, வேஸ்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சப்போஸ் டிஃப்ரெண்ட் இயர் இருந்தால் உங்கள் ப்ராப்பராக இடம் கொடுக்கணும். ஸ்கைப் இருந்தால் ஸ்கைப் கரெக்டாக கூட்டிகிட்டு போயிருங்க, அவங்க ஃபாலோ பண்ணிக்குவாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன், இங்கேயே இருக்கும். சரியா? அந்த ஃபோட்டோகிராஃப் விஷயம் பற்றி பேசணும். சரியா? வீடியோகிராஃபர்ஸ் கண்டிப்பாக வீடியோகிராஃபர்ஸ் வந்து உங்கள் வீடியோ எடுத்தாங்கன்னா சண்டைக்கு போகாதீங்க, போஸ் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை, டிவி வருவீங்க, அவ்வளோதான். சரியா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எனக்கு வந்து அன்னீசியாக நினைக்காதீங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்தால் அக்செப்ட் பண்ணுங்கள். ஆர்கியூ பண்ணாங்க, லாஸ்ட் டைம் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிடிஎஃப் டிஎன்பிஎஸ்சி போட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? அப்புறம் வேலிட் ஐடென்டி கார்டு, இதுவும் கண்டிப்பாக கொண்டு போகணும்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. போங்க. ஆல் டிக்கெட்டையும் கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் படித்து பாருங்கள் ஆல் டிக்கெட்டில். சரியா? இதுவுமே கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும், மறந்துடாங்க. சரியா? ஸோ இவ்வளோதான் நல்லா எழுதுங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 ட்ரிக்கை மறந்துடாங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின், அதுக்கப்புறம் அந்த சாய்ஸை அனலைஸ் பண்ணி போடுறது, அப்புறம் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி போடுறது, லாஸ்ட்டில் வந்து அந்த எத்தனை கொஸ்டின் மேக்ஸிமம் கவுண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி போடுறது. சரியா? ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபியூச்சரில் மெயின்ஸ்க்காகவும் நிறைய வீடியோஸ் கொடுப்போம். நீங்கள் இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ வெப்சைட் கொடுத்துருக்கோம், நிறைய நோட்ஸ் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சும் போயிட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.
என்ன டவுட்னாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அங்கே கூட மெசேஜ் பண்ணுங்க, சொல்லி கொடுத்துருவோம். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா பேர் நம்ம பாஸ் பண்ணணும். சரியா? நிறையா பேர் சொல்ல முடியாது, 2320 தான் வரப்போகுது. பட் நிறைய பேர் நம்ம என்னோட சர்க்கிள் நான் சொல்லிக் கொடுத்த பர்சன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ நல்லா பண்ணுங்கள். சரி, சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க, பயப்படாதீங்க. எக்ஸாம் ஆல தயவு செஞ்சு பயப்படாதீங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னு நடுக்கம் கொடுக்கும், ஐயோன்னு நிற்பீங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. ஸ்கூலில் 10th 12th எழுதுனீங்கல்ல, என்னன்னே தெரியாமல் 10th எழுதி முடிச்சிட்டீங்க, 12th எழுதி முடிச்சிட்டீங்க. டிகிரி இப்போ யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் இயரில் பயந்து போயிருப்பீங்க, ஃபைனல் இயர் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்க, அதே மாதிரி OMH தர போகிறாங்க, எழுத போகிறீங்க. அவ்வளோதான். பயந்து ஒரு யூஸ் இல்லை, ஒரு யூஸ் கிடையாது. வெப்சைட் தான் போக போகிறீங்க. ஸோ தயவு செஞ்சு பயம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக போங்க, சூப்பராக எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க. முடிச்சுக்கிட்டு எப்படி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது வாட்ஸ்அப் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். சரியா? ஸோ டவுட்டுக்கெல்லாம் கேட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ அடுத்த பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, இல்லை இன்னும் கிளாரிட்டி வேணும்னு சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். டவுட் இருக்காது, அதை கமெண்ட்ஸோ கேளுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுவாங்களே அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம், பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பார்க்கலாம். டாடா பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். எல்லா எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே விஷ் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை.